வணக்கம் நேர்களே. நாம் நேற்று கூறியது போல நிஃப்டி வந்து இந்த 21,285க்கு மேலே போச்சுனாக்க 21,575 சொன்னோம். பட் இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னாக்க 21,465 முடிவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 227 புள்ளிகள் அதிகரித்துள்ளது. அட்வான்சஸ் 1634, டிக்ளைன்ஸ் 589. மார்க்கெட்டினுடைய பிரத்தை பார்க்கும் பொழுது ஒரு பெட்டர் ஆப்டிமிஸ்டிக் சென்டிமெண்ட் இந்த பிராடர் மார்க்கெட் வந்திருக்கு. அதுபோல மிட் கேப் பார்த்தோம்னா ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஹையர் 1.83%, ஸ்மால் கேப்பும் ஒரு 1.72% ஏறி இருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3% கீழே இறங்கி இருக்கு. ஸோ டிக்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி, அதனால மார்க்கெட் ஏறி இருக்குன்னு சொல்லலாம். மீடியா, மெட்டல், பிஎஸ்யூ பேங்க் அண்ட் நிஃப்டி எனர்ஜி டாப் கெய்னர்ஸ். ஸோ நோ மேஜர் செக்டர் வாஸ் அண்டர் பெர்ஃபார்ம் டுடே. ஸோ தட்ஸ் அ பிக் நியூஸ் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். அதுபோல இண்டிவிஜுவல் ஸ்டாக் பார்த்தோம்னாக்க ஹிண்டால்கோ, டாக்டர் ரெட்டி, டாடா ஸ்டீல், பவர் கிரிட், ஹெச்எல் டெக், இண்டோசின் பேங்க், பிபிசிஎல், டெக் மஹேந்திரா, இந்துஸ்தான் யூனிலீவர், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஏஷியன் பெயிண்ட்ஸ் டாப் லூசர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்திய மார்க்கெட்டினுடைய பிராடர் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்லி இண்டிகேட்டிங் ஏ குட் ஆப்டிமிஸ்டிக் ஒரு சென்டிமெண்ட்னு சொல்லலாம். அதுபோல தங்கம் 192 ரூபாய் அதிகரித்து 62,160லையும், சில்வர் 765 ரூபாய் அதிகரித்து 77,722லையும் 71,722, குரூட் ஆயில் 3 ரூபாய் குறைந்து 6,175லையும் வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் வெளிவந்துள்ள இந்தியாவுடைய பிஎம்ஐ சர்வீசஸ் 61.2 வைசஸ் 59. ஸோ பெட்டர் வந்து மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது தான் அது குறிக்குதுன்னு சொல்லலாம். அதுமாரி இந்தியாவுடைய டைரக்ட் டாக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ பார்த்தோம்னாக்க 15 வருஷத்து உச்சத்தை தொட்டுள்ளது. 6.11% as on 22-23. ஸோ இட் இஸ் அ வெரி பிக் ஜம்ப் அப்படின்னு சொல்லலாம். அதுமாரி சைனீஸ் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க கொஞ்சம் நிறைய ஃபண்டு பண்ணி அவங்களுடைய ஸ்டிமுலேஜை வந்து பெட்டர் பண்ணி அது வந்து அதுலேருந்து அவங்களுடைய ப்ரெஷர்லேருந்து வெளில கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிமெண்ட் இண்டஸ்ட்ரி அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு 150லேருந்து 160 மில்லியன் டன் ப்ரொடக்ஷனை வந்து ஆட் பண்ண போகிறாங்க பிஃபோர் FY27. தென் பாரதி ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து ஒரு 1 பில்லியனை வந்து ப்ரீபே பண்ணுறாங்க அவங்களுடைய ஸ்பெக்ட்ரம் டியூஸில். பாசிட்டிவ் டு த மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா பூனவாலா கார், தென் கேம்ப்ஸ், சன்டெக் ரியாலிட்டி, தென் மேக்ஸ் ஹெல்த் கேர் இதெல்லாம் வந்து பிளாக் டீல் நடந்துள்ளது. நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோன்னா இன்றைய தினம் 1.06 crores நடந்துள்ளது. ஸோ நாம் நேற்று சொன்ன டார்கெட் 21,575 நாளைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை அதுலேயும் பார்த்தோம்னாக்க வால்யூம் வந்து கிட்டத்தட்ட 45 லட்சத்திற்கு மேல் வணிகமாகியுள்ளது. அதனால இந்த 45,330 அப்படிங்கிற புள்ளிகளை தாண்டினால் 46,058 அப்படிங்கிற புள்ளிகள் வரை கிட்டத்தட்ட ஒரு 700 புள்ளிகள் வரை ஏறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக தெரிகிறது. நாளைய தினம் நமது சந்தைகளில் வந்து ஒரு பெட்டர் மூவ்மெண்ட்டுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா கடந்த ஒரு 2 மாதமாக மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் டாப் ஹையர் பாட்டத்திலே இருந்திருந்தது. ஸோ அந்த ஃபார்மேஷன் ஆஃப் புல்லிஷ் பேட்டர்னில் வந்து ஸ்டில் இன்டாக்டாக தான் இருக்கு. ஆனால் இது வந்து மேலே ஏறுமா, அதுக்கு மேலே எழும்பி போகிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல பார்க்கும் பொழுது அந்த லெவலில் ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் வந்தால் தான் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னாக்க எவ்ரி ஹையர் லெவலில் செல்லிங் வருவது அடுத்த ஒரு 2 தினங்களுக்கு இருக்கக்கூடும். ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூஸாக லீவ் வருது. ஸோ ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.